Hello பசங்களா, என் பேர் சக்தி. +4 மார்க் சீரிஸோட இந்த வீடியோவில் EM waves பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். EM wavesன்றது ரொம்ப சிம்பிளான சாப்டர். அதில் வர கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில தியரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் போகலாம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். E வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், B வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B cross C, magnetic field vector cross C vector. C வந்து speed of light. அதோட வேல்யூ எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? C is equal to 3.3 into 10 raised to the power 8 meter per second. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுற ரிலேஷன். செகண்ட் வந்து ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்கும் போது எப்படி நம்ம டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் அந்த வேவ் ட்ராவல் பண்ணுன்றது கண்டுபிடிக்கிறோம். ஸோ B vector is equal to B naught sin omega t plus kx. இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா ஸோ இப்போ பாருங்க omega t plus kx கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த கேஎக்ஸ் தான் என்ன ஆக்சஸில் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கேஎக்ஸ்ன்றது இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சஸில் ட்ராவல் பண்ணுது. ஸோ இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் ட்ராவல் பண்ணுது. ஸோ இதே இது ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் அப்படி கொடுத்துருந்தா எக்ஸ் ஆக்சஸில் தான் ட்ராவல் பண்ணும். ஆனால் மைனஸ் சைன் இருக்கிறதுனால பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் ட்ராவல் பண்ணும். கிளியரா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வந்து கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை படிக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க? the magnetic field of an EM wave is given by B vector is equal to √3/2 I cap plus 1/2 J cap 30 sin omega t minus Z by C. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது. என்ன கேட்குறாங்க? the corresponding electric field in SI units. ஸோ இது வந்து SI units தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் வந்து SI units என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் magnetic field cross C vector is equal to electric field. கரெக்டா? நம்மளுக்கு இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கேட்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்க இந்த வெக்டார் ஃபார்மை C இருக்கு இல்லையா, ஸ்பீட் ஆஃப் லைட் வெக்டார் ஃபார்மோட அது ரெண்டோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த C எப்படி கண்டுபிடிப்போம்? C வெக்டார் வந்து இப்போ நான் எழுதுறேன். மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டா? 3 × 10 to the power 8 SI யூனிட்ஸில். இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க என்ன இருக்கு? T minus Z by C இருக்கு இல்லையா? ஸோ Z ஆக்சஸ்ல டிராவல் பண்ணுது. மைனஸ் சைன் இருக்கிறதுனால பாசிட்டிவ் Z ஆக்சஸ்ல டிராவல் பண்ணுது. ஸோ K கேப் இல்லையா? பாசிட்டிவ் Z ஆக்ஸ்க்கு K கேப். ஸோ இதான் வந்து C வெக்டார் ஃபார்ம்ல. இதை வந்து B ஆல நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். B cross C பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ E என்ன? B cross C. ஸோ Bல வந்து இது வந்து நான் தனியா எடுத்துக்கிறேன். இந்த வெக்டார் மட்டும் நான் இப்போ எடுத்து எழுதுறேன். √3/2 I cap plus 1/2 J cap cross இந்த C வந்து நான் இந்த வேல்யூ வந்து நான் C ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பெரிய வேல்யூ நான் சும்மா C ன்னு எடுத்து C K cap ன்னு எழுதுறேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இல்லையா, 30 sin omega t minus Z by C into 30 sin omega t into t minus Z by C. ஓகே, ஸோ இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் கிராஸ் இந்த K கேப். கரெக்டா? ஸோ √3/2 I cross K. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஆக்சஸ் இப்படி தான் இருக்கு. இது X ஆக்சஸ், இது Y ஆக்சஸ், இது Z ஆக்சஸ். கரெக்டா? ஸோ I cross K. I வந்து X ஆக்சஸ், K வந்து Z ஆக்சஸ் இல்லையா? ஸோ I cross K பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இப்படி வரும் இல்லையா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன டைரக்ஷன்ல இருக்கு? மைனஸ் நெகட்டிவ் Y ஆக்சஸ். ஸோ மைனஸ் J கேப். ஸோ √3/2 into C minus J cap. ஸோ இது வந்து நான் இங்கே எழுதுறேன். √3/2 C வந்து நான் வெளியிலே வச்சுக்கிறேன். இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். I cross K வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? மைனஸ் J கேப்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் இந்த 1/2 J cross K. J இது Y ஆக்சிஸ், K வந்து Z ஆக்சிஸ். ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? X ஆக்சிஸ், பாசிட்டிவ் X ஆக்சிஸ். ஸோ 1/2 into J cross K வந்து 1/2 I cap. கரெக்டா? ஸோ இதான் வந்து அந்த வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? ஸோ அது என்ன? 30 into C. C வந்து இந்த 3 × 10 to the power 8 sin omega t minus Z by C. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர். ஸோ
இப்போ நான் சால்வ் பண்ண கொஸ்டின் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். இந்த கொஸ்டின் வந்து எல்லாரும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு சிமிலர் கொஸ்டின் தான், அதே கான்செப்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லாரும் ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரம் IGNITTE.